தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உனது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்காது. வாழ்க்கையில் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு விலகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுடன் உங்கள் பயணத்தை தொடருங்கள். இலையின் நுனியில் ஆடும் நீர்த்துளி போல மண்ணில் மறைந்து விடுகிறது சிலரது ஆசைகள். அனைத்து துன்பங்களையும் தனியாக நீயே சந்திக்க கற்றுக்கொண்டால் அதை பகிர்ந்து கொள்ள துணையை தேட அவசியமில்லை. நீ தனிமையை கூட வென்றுவிடலாம். எண்ணிய அனைத்தும் ஈடேறும் உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம். புரிதலில்லாத உறவுகளுடன் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை. காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கலகம் கொள்ளாதே. இதுவும் கடந்து போகும். இதுவும் நிச்சயம் ஒரு நாள் கடந்து போகும். சில நேரங்களில் மனமானது யாரோ ஒருவரால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் உடைந்து போயிருக்கும். அதற்கு காலமே மருந்தாகும். மனிதன் யாரிடம் தன்னை முழுவதுமாக சமர்ப்பிக்கின்றானோ அவர்களின் மறுரூபமாகவே மாறுகிறான். அவருடைய மனதில் சந்தேகங்களோ வேறு கேள்விகளோ பிறப்பெடுக்காது. ஒருவன் தீயவனிடம் தன்னை சமர்ப்பணம் செய்தால் அவன் ஆற்றும் காரியங்களும் கேடினையே விளைவிக்கும். இருளடைந்த உன் வாழ்க்கையில் ஒளியாய் நான் வருவேன். கலக்கம் நிறைந்த உன் மனதிற்கு என் மயிலிறகால் மருந்திடுவேன். உன் பயணத்தை நினைத்து வருந்தாதே. பாதையை நினைத்து கலங்காதே. முக்காலமும் நானே. உலகத்தில் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடு. தன் தந்தையின் தோள்களில் அமர்ந்திருக்கும் குழந்தை பயணத்தை மட்டுமே ரசிக்கும். பாதையை பற்றிய பயம் கொள்ளாது. உன்னை சுமப்பவன் என்றும் நானே. வருவதனைத்தையும் தைரியமாக எதிர்கொள். உன் கடமையை மட்டும் நீ தவறாமல் செய்யும் பட்சத்தில் என்னை தேடி வர தேவையில்லை. உன்னை தேடி நீ இருக்கும் இடம் தேடி நானே வருவேன்.